ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கடாயை வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் ரெகுலர் ப்ராசஸ் தான். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து நல்லா குக்கர் பெரிய இதெல்லாம் இல்லை, சிம்பிளாக தான் எனக்கு செய்ய தெரியும். எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தாலோ இல்லை இப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதே மாதிரி செய்கிறேன். சரிங்களா? எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. டெய்லியும் நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு தனி கிக்கு இருக்குது. எப்படி சொல்கிறது, சாப்பிட்றோம், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே, நல்லா இருக்கும்ல. நம்ம பசங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ வேலைக்கே போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா கவலையும் மறந்துடும் ஒரு சிலருக்குலாம். எனக்கெலாம் அப்படி தான். வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காகலாம் இல்லை, நம்ம வாழும்போது சாப்பிட்றத கொஞ்சம் ருசித்து சாப்பிட்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் வந்து உரல்லையே இடிச்சிட்டேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா? அதுக்கப்புறம் நான் வந்து காளான் வந்து ஒரு அரை பாக்கெட் தான் எடுத்தேன், ஃபுல்லாக எடுக்கல. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் சொல்லிவிட்டு அதை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுறோம். நான் இதில் வந்து நிறைய மசாலா எதுவும் சேர்க்கலை, நான் வந்து பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு காளானில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அந்த மல்லிப்பொடி, கறி மசாலா தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சமையல் இப்போ தான் பழகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இப்போ தான் பழகிட்டுருக்கிறேன். நான் எப்படிலாம் பழகிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட லைக் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போட மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேவி தான், நான் பெசரி சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். அது நல்லா குக்காகி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கை சுடுது, அதான் டவல் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதனால் கிளறி விடுறேன். நான் ஃபஸ்ட்டு மசாலா உப்புலாம் நிறைய போட்டு ஐயோ என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தே சூப்பராக வந்துருச்சு. இது நான் காலையில் சாப்பிட்டுட்டு மதியானம் டிஃபனுக்கும் எடுத்துக்கிட்டேன். அதை வேறு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருந்தேன், ஃபோட்டோ எடுக்கணும்ல அதுக்காண்டி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். டிஃபன் பாக்ஸுக்கு மதியானம் எடுத்துக்கிறேன். நேற்று காளான கடையில் பார்த்தது ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் நான். இந்த மாதிரி தினம் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.